எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அருளிய அங்கன்மா ஞால அந்த பதிகத்தில் 9வது பாசுரம் கேட்க போகிறோம். 9வது பாசுரம் பார்க்க போகிறோம். பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அல்லிமாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல் உடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லு சில்லு என்று சொல் அறாத சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. நல்லை நெஞ்சே நாம் தோழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல் உடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லு சில்லு என்று அறாத சிங்கவேல் குன்றமே அப்படிங்கிறது பாட்டு. இது இந்த பாட்டை அர்த்தத்தை பார்ப்போம். நல்லை நெஞ்சே, நல்லை நெஞ்சேன்னா நம்ம நல்லதையே நினைக்கோ, நம்ம நெஞ்சு நினைக்கணுன்றார் இந்த இடத்துல. நல்லதையே நினைச்சு நல்லதையே பேசுகின்ற நெஞ்சே நெஞ்சுன்னா நம் மனம். நல்லதையே நினைத்து நல்லதையே பேசுகின்ற மனமே நல்லை நெஞ்சே நாம் தொழுதும், நாம் தினமும் சேவிக்கிறோமே, நாம் தொழுது வணங்கி போற்றுறோமே அந்த பெருமாள். நாம் தொழுதும் நம்முடை, நாம் தொழுதும்னா நம்ம தெரிவிக்கிறது, நம்முடைன்றது என்னன்னா நம்ம குலதெய்வத்தை சொல்றது. நம்ம குலதெய்வமாக விளக்குறோம், அதான் நம்முடைன்றது. அதான் நம்முடைன்றது பெருமாளை உங்களுதான் நீங்கள் வரிச்சிக்கிறது. பெருமாளை நீங்கள் உங்களவராக வரிச்சிக்கிறது. யாரை நீங்கள் உங்களவர்னு சொல்லுவார் பெருமாளை? எங்கள் குலதெய்வம் வரணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குலதெய்வத்தை தான் நீங்கள் எங்கள் பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பெருமாள்னு சொல்லுவோம். எங்கள் பெருமாள்னு சொல்கிறது அது உண்டு, அது அதீத பக்தியில் சிலர் சொல்லுவா. அது இல்லை, பொதுவாக சொல்கிறது என்னென்னா குலதெய்வத்தை எங்கள் பெருமாள்னு சொல்லுவாள். நான் எங்கள் குலதெய்வம் இது, எங்கள் ஊர் குலதெய்வம் இது, எங்களுக்கு குலதெய்வம் இது அப்படின்வா. பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த பெருமாளை அவள் வரிச்சுப்பா, அவளோட பெருமாள் ஆகிடுவார் அவர். அதுதான் சொல்கிறாருங்க. நம்முடைய நம் பெருமான், எங்களுடைய பெருமாள், எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற பெருமாள் யாருன்றத சொல்கிற பாருங்க. அல்லிமாதர் புல்க நின்ற, அல்லிமாதர்னா அல்லிமலர் போன்ற மெல்லிய உடம்பை உடையவளம், மெல்லிய உடலை உடையவள் அல்லிமாதர். அல்லி போன்ற மென்மையான மகாலட்சுமின்னு அர்த்தம். அல்லி மாதர்ன்றது அல்லி மலர் போன்ற மென்மையான மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். அல்லி மாதர் புல்கன்னா தழுவ, புல்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறது, அதான் புல்கன்றது தழுவ. புல்க அல்லி மாதர் மகாலட்சுமி தழுவி நின்ற மகாலட்சுமி தழுவின்னு இருக்கலாம். அந்த நிலையில நின்ற, அப்படி நின்றது இந்த இடத்துல தோன்றுகின்ற அப்படின்னு அர்த்தம். அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம். 1000 தோள், 1000 தோள் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பெருமாள் எப்போ 1000 தோள் எடுத்தார்னா பானாசுரனை அடிக்கும்போது எடுத்தார். பானாசுரனுக்கு 1000 கைகளாம். 1000 கைகளாலே அம்போட ஆரம்பிக்கும் போது அவரோட 1000 கைகள் வந்த அம்பையும் அழிக்கணுன்றதுக்காக இவரும் 1000 கைகளோட காட்சி கொடுத்தாராம். 1000 கைகள் ஆயுதம் வச்சு சண்டை போட்டாராம் மகாவிஷ்ணு. பானாசுரன் அழிக்கும் போது, அந்த பானாசுரன் கதை சொல்லும்போது சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவனுக்கு 1000 கை வேணும்னு வரம் வாங்கியிருக்காங்க. 1000 கையில் ஒவ்வொரு கை ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒரு கை அம்பு விடும், ஒரு கை கத்தியால் வெட்டும், ஒரு கை அப்படி பண்ணால் என்ன ஆகும்? 1000 கை வேலை செஞ்சதுன்னா ஒரே நேரத்தில் 1000 உயிரை கொள்ளலாம். அதை தடுக்கிறதுக்காக பெருமாள் 1000 கைகளை தனக்கு படைச்சிட்டு உருவாக்கிட்டாராம். அதுதான் இந்த 1000 தோழனிடம். நெல்லி மல்கி, நெல்லின்றது நெல்லி செடி. மல்கின்னா மன்றதான், ஊர்பட்ட நெல்லிச்செடி முளைக்கிறதான் மல்கி. கல் உடைப்ப, அந்த கல்லுக்கு கீழே முளைக்கிறது, முளைச்சி கல்லை உடைக்கிறது, கல்லை உடைச்சிட்டு மேலே வருது. அது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கருங்கலுக்கு நடுவில் பார்த்து கருங்கல் போட்டுங்க, கருங்கல் ஓரமாகவே செடி முளைச்சி வந்துடும். ஆனால் அந்த கருங்கல் அந்த செடி வெளியில் வரதுக்கு வழியே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கருங்கல்லையும் உடைச்சிட்டு வரும். அந்த அளவுக்கு அந்த சக்தி உண்டு. அதுதான் நெல்லி மல்கி கல் உடைப்ப. அந்த கல்லை உடைச்சிட்டு வெளியில் வரலாம் நெல்லி அந்த நெல்லி செடியெல்லாம் மல்கி வெளியில் வருது. அடுத்தது இன்னொன்று சொல்கிறா பாருங்க, புல் இலை ஆர்த்து. புல் இலைன்றது இந்த இடத்துல புல் இல்லை, தென்னை மரம் பனைமரம்லாம் புல் இனத்தை சேர்ந்தது தான். அது புல்லோட ஒரு இனம் தான் அது. தென்னை மரம் பனைமரம்லாம் பெரிய உருவம், அவ்வளோதான் விஸ்வரூபம். புல்லுடைய விஸ்வரூபம் தான் தென்னை மரம் பனைமரம்.
அதான் புல் இலை ஆர்த்து. அந்த 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 தென்னைமரமும் பனைமரமும் உள்ள முளைச்சி வெளியே வந்திருக்கான். புல் இலை ஆர்த்து. ஆர்த்துன்னா அந்த இடத்துல வளர்ந்து மெல்ல உடைச்சுட்டு வெளியில வந்து வருது இல்லையா, அதுதான். அதுதான் இங்க புல்லிலை ஆர்த்துன்றது அசையிறது. அந்த பெருசா வளர்ந்து அப்படியே அந்த காத்துக்கு ஆசை அடையிறது, அதுதான் அசையிறது தான். காத்து வீசுறது தான். அந்த அந்த தென்னை மரமும் பனைமரமும் ஆடுறதான் அப்படியே. அது சொல்ற அசையுது, அசையிறது தான். அதர்வாய். அதிர்கின்ற வாய், அதாவது ஒலி எழுப்பதான். அந்த அந்த இலைகள், அந்த தென்னை மரத்தோட பனைமரமும் காத்துல அசையும் போது ஒரு ஒலி எழுப்புறதான். கல் இலை ஆர்த்து அதர்வாய், அதிர்கின்ற வாயை உடைய வாயில் அதிர்கின்ற ஒலியை எழுப்புறதாம். அதில் ஒலி எழுப்ப அதர்வாய் சில்லு சில்லு என்று சொல்லறாத. சில்லு செல்லு என்று அப்படின்னா சொல் அறாத. சில்லு சில்லுன்னு அந்த சொல்ல அறவே நிற்கவே நிற்காதான். சொல் அறாதன்னா நிற்காது. சொல் அறாதன்னா அந்த அந்த சத்தம் நிற்கவே நிற்காது. சொல்ல சில்லு சில் என்று உள்ளறாதன்னா சில்வெட்டுன்னு ஒன்று நம்ம ஊரில் சொல்லுவாங்க. கரெக்டான்னு கிரட்டைன்னு வாங்க. எங்கள் ஊரில் கிரட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. செவத்தில் மண் செவத்தில் இருக்கும். கர்ன்னு தலைவேதையாக இருக்கும் நம்மளுக்கு. அது கேட்டு இருக்கவே முடியாது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. செவத்துக்குள்ளே அது போட்டு கத்தின்னு இருக்கோம். கத்துன்னா சாதாரண கத்து இல்லை. உங்கள் காதுக்கு வந்து இனிமை இல்லாத ஒரு சவுண்டை கொடுக்கும். கத்தின்னு தான் இருக்கும். ஆனால் ராத்திரி பூரா கத்தும். அதில் பழகிட்டு தான் நீங்கள் இருந்தாகணும். வேறு வழியே கிடையாது. அது எங்கே இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதை கண்டுபிடிச்சி அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரேர். அது ரொம்ப பொறுக்க முடியாத 4-5 ஒன்றா சேர்ந்துட்டு கத்தும் போது அதை பண்ணுவாங்க நைட்டில். ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அப்போல்லாம். காடா விளக்கு வச்சுட்டு அது எந்த இடத்துல இருந்து சவுண்டு வருதுன்னு அப்படியே சவுண்டு வரதை செய்ய போய் அது இன்னொன்று இந்த சவுண்டு சத்தம் வெப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்துறதை நிறுத்திடும். நிறுத்திட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்குன்னு. ரொம்ப கஷ்டம். மண் சவுத்துக்குள்ளே இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியாது. சவுண்டை நிறுத்திருக்குன்னா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சவுட்டை என்ன தான் குத்தினாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டானு பேர் அதுக்கு பேர். அந்த அந்த கரெக்டை கர்ன்னு கத்துறதா. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த மழை வெளியில் மழைக்கும் அதுக்கும் அந்த சில்னஸ் ஏறும்போது அது சந்தோஷமாயிடும். சந்தோஷமாக கத்துற சவுண்ட் அது. அப்படி கத்தும். அதான் அதே மாதிரி நல்ல வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தையும் கத்தும். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு உடம்பு கஷ்டம். இந்த வெயில் தாளாத கத்தும். குளுமை அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழை காலத்தில் சந்தோஷத்தில் கத்தும். சில்லு சில்லென்று சொல்லறாத வாயால் கற்றுக்கின்ற கிரட்டையோட சத்தம் அறாத. அப்போ நிற்காத கேட்டுட்டே இருக்குமா. எங்கன்னா சிங்கவேல் குன்றத்தில் இருக்குமா. அது இந்த இந்த கிரட்டை வந்து கல்லுக்கடியில் அங்கே எல்லாம் இருக்கும். ஈரம் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாம் இருக்கும். அதனோட வசதிக்கேற்ப மாதிரி இருக்கும். பெரும்பாலும் கிராமங்களில் மண் செவத்தில் இருக்கும். சிங்கவேல் குன்றத்துக்கு அது சிங்கவேல் குன்றத்தில் அது அகோபலத்தில் இருக்குமா. அது சிங்கவேல் குன்றன்றது பெரியது இல்லை. ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு நாளும் பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருப்போம். எல்லா இதுவும் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 108 திவ்யாச பெருமாளும் காத்தால வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம். விஸ்வரூப சேவைப்ப அதே சமயம் ராத்திரி படுக்க வைக்கிறாங்க இல்லையா, ஊஞ்சல் சேவை, அர்த்தஜாம சேவைன்னுவா. அந்த அர்த்தஜாம சேவை நடக்கும்போதும் பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போகலாம். அவன் வந்து இருந்துட்டு பெருமாளுக்கு இது பண்ண தான் போகலாம். பெருமாளுக்கு ஆராதனை ஆனாதான் அந்தந்த கோயிலே ஆராதனை ஆகுமா. அந்த மாதிரி பெருமாளை வந்து தினம் எல்லா பெருமாளும் சேவிச்சு போகலாம். ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து சேவிப்பாரா முக்கியமாக. அதனால தான் கோயிலுக்கு போகிற ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பிரணவாகார விமானம்னு பேர். அந்த விமானத்துக்கு பேர் பிரணவாகார விமானம்னு பேர். அந்த பிரணவாகார விமானத்தை சேவிக்கணுமா. அதுதான் அந்த ஓரத்தில் நீங்கள் இப்போ பெருமாள் சந்நிதி சேவிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ஒரு படி ஓரத்தில் அப்படி ஏறி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே இப்போ அந்த விமானம் தெரியும். அதுக்கு நேராக கீழே பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கிறதுக்கு நேராக மேலே இருக்கிற இடம் விமானம்னு பேர். அதுக்கு நேரம் தான் கீழே பெருமாள் இருக்கிறதா இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. தங்கத்தால் கூரை வேயப்பட்டிருக்கும். அது வந்து திருமங்கை ஆழ்வார் கொடுத்தது. திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினத்து புத்தரை தேடிட்டு வந்தது. அந்த கதை சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. புத்தரை தேடிட்டு வந்து அந்த புத்தரை அழித்து அந்த தங்க விமானத்தை அந்த தங்க கூரையை போட்டாராம் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அதான் அது பேர் வந்து பிரணவாகர விமானம் பேர். அதே மாதிரி விசேஷம் வந்து காஞ்சிபுரம் கோயில் புண்ணியகோடி விமானம்னு பேர். அது பேர் காஞ்சிபுரம் கோயிலுக்கு புண்ணியகோடி விமானம் பேர். வரதாஜ பெருமாள் சின்ன காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப விசேஷம். அத்திவரதர் வந்து அத்தியூர்னு தான் பேர் அதுக்கு. அது பின்னாடி வரும் நம்மளுக்கு திருவாய்மொழி பாடல்கள் எதுலையா வரும், இல்லை ராமானுஜம் விட்டுருந்தா அதில் வரும். ஏதோ ஒரு இடத்துல அத்தியூர் பெருமாளை இது பண்ணி வரும். அது மாதிரி யாதவும் நல்லாயிருக்கும். ஓகே,
இப்போ இது இன்னைக்கு முடிஞ்சிட்டு நாளைக்கு 10வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.